வணக்கங்க. என்னுடைய பேர் மோகன்ராஜுங்க. குமரிக்கல் தொல்லியல் பாதுகாப்புடைய ஒருங்கிணைப்பாளருங்க. நாங்கள் கடந்த 7 ஆண்டு காலாக போராடிட்டு வந்துருக்கிறோம். தொல்லியல் சைட்டில் துணை மின் நிலையம் வேண்டாம் அப்படிங்கிறதுல கடந்த 2 ஆண்டுகளாக இன்னைக்கு 732வது நாளுங்க காத்திரு போராட்டம். இன்னைக்கு 733 உண்ணாவிரத போராட்டமாக மாற்றி இன்னைக்கு செங்கப்பள்ளி தேசிய நெடுஞ்சாலையில் காலவரற்ற உண்ணாவிரதமாக நாங்கள் இருக்கிறோம்ங்க. இங்கே இது வந்து ஒரு தொல்லியல் சைட்டுங்க. இந்த பகுதி இது விஓ அடங்கல் பாட புத்தகங்கள் கீழடி இப்படி எல்லா இடத்துலையுமே சான்றிதழ் இருக்குது. தகவல் ஆற்றுப்படையில் இந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த துணை மின் நிலையத்தை வேற இடத்துக்கு மாத்திட்டு இந்த தொல்லியல் எச்சங்களை எல்லாமே காப்பாற்றணுங்க. இது சுற்று வட்டார பகுதியில் 2 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கு. இது அரசு ஆவணங்கள்ல எல்லாமே இருக்கு. இதை வந்து அரசு கவனத்தில் எடுத்துக்காதனால எங்களை கடந்த 2 ஆண்டு எங்களை காத்திரு போராட்டம் நடத்தியும் எந்த விதமான இது எங்களுக்கு முன்னேற்றம் இல்லாதனால உண்ணாவிரதமா நாங்க இப்போ அறிவிச்சு இன்னைக்கு முதல் நாளா இருக்கிறோம்ங்க. இதுல அரசு வந்து எங்களுக்கு விரைவா முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கைங்க. வந்து இங்க வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய அந்த ஓடுகள் தான் இது சொல்றாங்க எல்லாமேங்க. கீழடியில வந்து என்ன இருக்கோ கீழடி விட அதிகமான இங்க ஒரு பொருட்கள் கிடைக்குங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நிலத்தோட மேல் பரப்புல இந்த கலர் ஓடுகள் மேல வேணும். அடுத்து கீழடியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கீழடியில் வந்து பொதுமக்கள் தாடைன்னு சொல்றாங்க. தாடையை வந்து திருவாரூர் பல்கலைக்கழகம் இல்லையா நான் குருஜி வருவான்னு நினைக்கிறேன். இல்லை கொடுக்கலைங்க. அதனால் இதை கொஞ்சம் மெயினாக கவரேஜ் பண்ணிக்கோங்க. முன்பகுதி எதுங்க உடஞ்சி விழுந்தது சைடில் ஏதோ இருந்தது. அதாவது ஊருக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டு ஆமாம். இதுக்கு வேற ஏதோ ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. வந்து இதுதான்